சைக்கிள் ரேஸ் எல்லாம் நடக்குது. இப்போ நல்லூர் பூசைகள் முறையின்படி ரூம்ஸ் இருக்கு. வந்து பல்மேரா பீச்ன்னுவாங்க. நம்மளோட ஆட்டோ நான் எப்படி பார்க் பண்ணிக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். கொண்டு காட்ட போறேன். அது என்ன டிசைன்ன்றத சொல்லுங்க. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது புங்குடுதி இருக்கிற 2ஆம் பட்டாத்தில் இருக்கிற ஒரு பீச் அடிலாம் வந்து இப்போ களைப்பாரி கொண்டிருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா புங்குடுதியில் சைக்கிள் ரேஸ் நடந்தது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கோயில் தேர் நடந்தது. சைக்கிள் ரேஸ் பிரச்சனை நடந்தது. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆளுக்கு வந்து கால் ஒன்று முறிஞ்சு உடம்பு உள்ள காயம் ஒரு ஆளுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்களுடைய பல்மேரா பீச்சுக்கு வந்தாலும் உண்மையிலே அவ்வளோத்துக்கு அட்டகாசமாக இருக்கு. இப்போ மத்தியான பீச் தெரியாது பெருசாக ஒருத்தருக்கும் பனங்குடல் கடற்கரைன்னு சொன்னால் தான் தெரியும். ஓகே ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்குமே புளியங்குடல் புங்குடுதியில் 2ஆம் பட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீச் இருக்குது. என்ன உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு. நாங்கள் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு இருக்கே சரியா சினந்து கொண்டிருப்போம். அப்படி இதில் வந்து ஒரு குளிர்மையான காத்து அடிச்சு கொண்டு இருக்குது. ரிலாக்ஸா இருக்கு. அப்படி ஒரு இடம் உண்டு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு தீர்த்திருவிழா. பாத்தீங்கன்னா புங்குடியில ஒரு முருகன் கோயில பாத்தீங்கன்னா தீர்த்திருவிழா நடந்தது. அது நல்ல விமர்சையா நடந்தது. அதில் போய் பாருங்க. நல்ல வடிவா பாத்தீங்கன்னா வீடியோவா பதிவு செய்திருக்கோம். அது வீடு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டை பார்த்துனாங்க, ஹாஸ்பிட்டல பார்த்துனாங்க, வார வழியில பள்ளிக்கூடங்கள் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து கொண்டு வந்தாங்களே. அப்ப அதெல்லாத்தையும் வீடியோல பார்க்கக்கூடிய மாதிரி தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ என்ன மாதிரி சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவா இருக்கும். மறக்காம வீடியோக்கு வராங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெயிலுக்கு மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. தட்டி விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே போலாம். புங்குடுதியில் வந்து மேரத்தான் ரேஸ் நடக்குது. அதான் அப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சனம் அப்படி ரோட்டில் நிற்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ பாருங்க, நான் அப்போ என்னோட ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே போவாங்க. அப்படியே அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் என்ன கட்டம் வந்து. அப்படியே அங்கே போயிட்டு பார்ப்போம். நடத்துகிற ரேஸ் ஆனிச்சு. இப்போ சனங்கள் கூட அந்த நேரம் இடம்பெறாமல் கேட்க தனமண்டா சொல்லி 2500 குடும்பம் இந்த விளையாட்டு நடத்துகிற குடும்பம் 2500 குடும்பம் இருந்தாண்டா ஒரு பவுனிக்கு அவங்க மட்டும்தான் இப்போ அவங்க குறைப்பாக்கள் அவங்க பவுனியா அங்காலையெல்லாம் போயிட்டாங்க. வேறு அந்த சரி விளையாட்டு நடத்துகிறாங்க. அவங்க இடம்பெயர்ந்த தொழில் எல்லாரும் போய் கொஞ்சம் பேர் தான் வந்து விளையாட்டு நடத்துகிறாங்க. நாங்களும் இப்போ இடம்பெயர்ந்து வண்டியில் இருக்கு. ரேஸ் பார்க்க வந்தீங்களா? ரேஸுக்கா நான் பிறந்த இடம் தான் அவள் பார்ப்பண்டு வந்தது. ஓகே, நன்றி. சரியா சரி ஐயா. அந்த ரேஸ் வந்து இப்போ வந்தோன்ற இடத்துக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அந்த ஓடிக்கொண்டு சைக்கிள் ஓடிக்கொண்டு வருவினோம். அதை பார்ப்போம். மறுக்கா போய் கோயிலுக்கு போகிற வழியா சாப்பிடுறாங்க. சைக்கிள் சாப்பிட்றாங்க. ரோல் ஆனால் என்ன எந்த இடம் இது பூங்க என்ன நாங்கள் வந்து புங்குடுதி வளர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து வெரசப்புறப்பம் முன்னிட்டு, அதாவது சித்திரை வேடப்புறப்பம் முன்னிட்டு மரதன் ஓட்டம் எல்லாம் நடக்குது. மரதன் ரேஸ் நடக்குது. மரதன் ரேஸ் மட்டும் இல்லாமல் இப்போ சைக்கிள் ரேஸ் எல்லாம் நடக்குது. இப்போ சைக்கிள் ரேஸாக வந்து கொண்டிருக்கு. அதாவது காலையில் 6 மணிக்கு ஒழிக்கிற ரேஸ் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கு. அதை தான் பார்க்கறதுக்கு இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். வாங்க நாங்கள் பார்ப்போம் வீடியோவை. கோலப்படாது விளையாட்டுகளாகவும் 46 விளையாட்டுகளாகவும் மாம்பா விளையாட்டுகளாகவும் 23 விளையாட்டுகளாம் சரி வாங்க, யாருடைய 10வது நாள் போய் பார்ப்போம். நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறது கஷ்டம் போல. இல்லை, ஓவர்டேக் பண்ணி போகிறது கஷ்டம் போல கிடக்கு. தொடர்ந்து சைக்கிள் ஒரு ஆக்கில் உற்சாகப்படுத்தி கொண்டு போய் நம்ம ஈவத்தில் இன்றைக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ் நடந்து இருக்குது. போன் அடிங்க. நாங்கள் நீங்கள் இதாட போங்க. நாங்கள் நேராக வைப்போம். பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் வாகனங்களை நிறுத்தி அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். உங்களுடைய
பார்த்தா தெரியும் நல்ல வேகமாத்தான் போய் கொண்டிருக்கணும். நல்ல பாருங்க. பைக்கால தாட்டி விழுது, பைக்கால தாட்டி விழுது, பைக்காரன் தாட்டி விழுதி போட்டு அச்சோ கடவுள். கவர்மெண்ட் தாட்டினா நான் பார்த்தேன். ரெண்டு பேர் விழுந்துருக்கீங்க, வேறு விழுந்துருக்கு, ரெண்டு பேர் விழுந்துட்டீங்கன்னா பார்த்தா தெரியுங்க. நல்லா போய் கொண்டு இருந்த சைக்கிள் ரேஸ் இடையில அப்படி குழப்பிட்டு யாரோ பைக்கால் வந்து வேணும்னு தட்டின மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல. இலத்திரை அறிவதற்காக விரைந்த வண்ணம் இருக்கின்றார்கள். எங்களுக்கு மலவர்க்கத்துடன் அறிவிக்கிறோம். அங்க போயிருப்பீங்க கோனருக்கு அடிச்சிங்கன்னா இங்கே வருவாங்க. ஓகே பாதிங்கன்னு சொன்னா தெரியும். மரத நோட்டம் ஓடிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து மரத நோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். சின்னப்படி நாங்கள் ஓடிக்கொண்டு வர சின்னப்படி பெருங்காலோட இந்த வயசுலயும் எப்படி ஓடுறாரு பாருங்க அந்த சின்ன பிள்ளை. அந்த பெரிய ஆக்களுக்கும் டஃப் கொடுத்து ஓடுறாரு. பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இப்போ நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்? பீச்சுக்கு போக போகிறோம். பீச்சுக்கு முதல் கோயிலுக்கு போக போகிறோம். இதில் வந்து கோயிலில் வந்து ஒரு தேர் திருவிழா நடக்குது. அதாவது புங்குடுதீவில் வந்து அந்த என்னென்னு சொல்றது, இந்த ஊராக்களுக்கு அப்படியே தங்கட கோயில் திருவிழாக்கள் தீர்வுகள்னா பார்க்க அவ்வளவு இஷ்டம். என்ன வெளிநாடுகள் இருக்கணும், வெளி மாவட்டங்கள் இருக்கணும். அப்போ ஏக்கத்திலே என்ன கோயில் திருவிழா எடுத்து போட பார்க்கலாமே. டிவிஎல்ல கூடுதலா போடுறவங்க டிவிஎல்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, பிளாக் எடுத்து சிம்பிளா போடுற மாதிரி போட மாட்டோம். என்ன ஒவ்வொரு கட்டத்தை நிறைய எனக்கு காட்டுறது அவங்க டைமும் இருக்கு அதை பாக்குறதுக்கு. எனி டைம் போய் பார்க்கலாம். என்ன அப்ப வீடியோட அப்படி பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு புங்குடுதீவில தேர் பிள்ளையார் கோயில வந்து நடக்குது. நாங்க இப்ப அந்த கோயிலுக்கு போக போறோம். போய் இன்னைக்கு நாங்க வீடியோ எடுத்து பதிவு செய்யலாம். பாருங்க என்னமா இருக்கு சொல்லி வேற லெவல்ல இருக்கு சொல்லி நம்புறேன். என்ன ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் பிளான் பண்ண தேர் திருவிழாக்கு இப்ப வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு வயலூர் முருகன் கோயிலாம். இந்த கோயிலுக்கு பேர் வயலூர் முருகன் கோயில்.
தெரியும் இது வயலூர் முருகன் கோயிலாம். முருகனோட தேர் வந்து அசைந்து ஆடி அப்படி வருது பாருங்க எப்படி இருக்குங்க. இப்போ புதுசாக கட்டி அதாவது புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கோயிலுக்கும். புதுசாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்க. தெரியும் தேருக்கு வந்து கற்பூர சட்டியெல்லாம் நீட்டி வச்சு அடிக்கணும். அப்படியே வடத்தை பிடிச்சபடி அப்படி நிற்கணும் மேலாறு அப்படி அதாவது தவில் வாசிக்கணும். இந்த வயலூர் முருகன் என்று இப்பொழுது பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயம் ஆரம்ப காலத்திலே நாச்சிமார் என அழைக்கப்பட்டது. நாச்சிமார் ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. மருதீவு நாச்சிமார் தான் ஆரம்பத்திலே இந்த ஆலயத்தை அழைத்தார்கள். அதன் பிற்பாடு அதனுடைய நிர்வாகத்தை பசுமதி பிள்ளையா அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார். அதன் பிற்பாடு எங்களுடைய வீரான அருணாசலம் என்ற ஒரு பெரியார் அந்த ஆலயத்தை நல்லூர் பூசைகள் முறையின்படி அதே நேரத்தில் கூட்டுவது துறப்பது சட்டைகளை போட்டு பல்வேறு நடைமுறைகளை கடைபிடித்து சிறப்பான முறைகளை நடத்தி வந்தார். அதன் பிற்பாடு வி ஆர் ராமநாதன் என்ற ஒரு வர்த்தகர் இங்கே வந்தார். அவருடைய வளர்ச்சியின் காரணமாக அவருடைய தொழில்களை வளர்த்தவர்களால் அந்த ஆலயத்தை ஒரு ஆலய திருவிழாக்கள் கொண்ட ஆலயமாக ஒரு மாபெரும் ஆலயமாக கட்டி எழுப்பி சிறப்பான முறையிலே அவருடைய திருவிழாக்கள் பூசைகள் ஆகியவற்றை அவர் கட்டிக்கொண்டிருந்தார். அதன் பிற்பாடு சண்முகநாதன் அவர்கள் இங்கே அவர் கமல சேவகராக இருந்தாலும் அவருடைய வழியிலே இங்குள்ள இளைஞர்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்தை அவர் ராமநாதன் அவருடைய மனைவிக்கு பிற்பாடு சிறப்பான முறையில் நடத்தியிருந்தார்கள். இப்பொழுது அவர் ஒரு வழிநடத்தலிலே அங்கே அவர்களுடைய பின்னால் நின்று அவரை வழிநடத்தி சென்ற இளைஞர்கள் இப்பொழுது அந்த நிர்வாகத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எல்லா வகையிலும் சிறப்பான முறையில் இந்த ஊரின் வளர்ச்சி இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியினுடைய வளர்ச்சியால் சிறப்பான முறையிலே சிறப்பான நாளிலே ஆலயத்தினுடைய தேரோற்சவம் பலகாரம் மக்களுடைய தெய்வ வழிபாட்டோடு இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த அந்த வகையில் எல்லா பேரும் இந்த வயது ஆர்வ வேண்டும் என்று நல்லாசி வருகிறது. இப்பொழுது இருப்பிடத்தை நோக்கி ஈசான மூலையிலே இங்கே கண்டு கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமானுக்கு அரோகரா அரோகரா எல்லோருடைய மனதிலும் எழுந்து நின்று அரோகரா வேண்டும் வரங்களை தருகின்றவன் எங்களுடைய பிரிய மனமிகின்ற வடிவேல் குழுவினரோடு இணைந்து இங்கே பிரபல மங்கள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன அல்லவா. சிறப்பாக இங்கே இருப்பிடத்தை நோக்கி எம்பெருமான் இங்கே வருகை தருகின்ற அந்த அற்புதமான காட்சி அல்லவா. எங்கே உங்களுடைய ஈசானத்திலே எம்பெருமான் தோழாக முடித்து இருப்பிட அரோகரா அரோகரா என்ன மணியடி இருப்பிடத்துக்கு பெருமாள் இப்பொழுது வருகை வந்து அற்புதமாக நிறைவேறுகின்ற அந்த அற்புதமான காட்சி அரோகரா முருகப்பெருமானுக்கு அரோகரா.
குடி வேலையா முருகா ஒரு மயில் பாபா முருகா கிளையவனே பாபா முருகா ஆறுபடை வீடுடையாய் பாபா முருகா பொய்யாரி வள்ளி பாபா முருகா ஓங்கார தத்துவமே பாபா முருகா அவை உபதேசித்தவா பாபா முருகா அகிலலோக நாயகனே பாபா முருகா ஆடிவாணி பாபா முருகா ஓடிவாணி பாபா முருகா சர்வதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிழா முடிஞ்சதுன்னு சொன்னால் இதோட பச்சை சாத்திவினோம். பச்சை சாத்திட்டு அப்படியே சாமியை கீழே இறக்கி உள்ளுக்கு வசந்தம் பண்ணுறதுக்கு கொண்டே இருத்துவினோம். நடந்து கொண்டிருக்கு பாப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது புங்குடுதீவு 2ஆம் பட்டயத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்கோம், ஒரு பழைய வீடு உண்டு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அந்த பீச்சை போய் இருக்க பார்ப்போம். அந்த பீச் தான் நீ பார்க்க போகிறோம். அந்த டெவலப் பண்ண அந்த பீச் இருக்க போயிட்டு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இந்த வீட்டு இருக்க உள்ள போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. வெள்ளி குவிச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த வீடு கட்ட போகிறாங்க அவரை, அதாவது ரீகண்டிஷன் பண்ண போகிறாங்க அவரில். இங்கே ஓடுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்க, இந்த தூணுகள் எல்லாம் இப்படி வடிச்சிருக்கு. நீங்கள் உள்ள இரும்பு கம்பியெல்லாம் தெரியுது. நிலைய பாருங்க, பழைய நிலையம் உண்டு. டெலிவரி சீட் இல்லை. இப்போ அந்த ஓடு எல்லாம் திருத்திருக்காங்க, இங்கே பார்த்தா தெரியும். ஓடுகள் எல்லாம் திருத்திருக்காங்க, எல்லாம் உடைச்சி கொட்டி. பாருங்க வீட்டை பாருங்க, பெரிய வீடு. என்ன ஒரு அந்த என்னன்னு சொல்கிறது, டக்கண்டு உள்ள வந்தோன்னா ஒரு பெரிய வீடு மாதிரியே இருக்கு. ஆனால் சின்ன வீடு தான், பட் பெரிய வீடு மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கிறபடியா. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் சாமியாரை பார்த்தா தெரியும். அப்படியே எந்த ரூமுக்கு போயிட்டு பார்ப்போம். இதுக்கு என்ன இதால் வந்தாங்க. ஓகே, இதால் பார்த்தா இங்கே இதுலேயும் ஒரு ஓப்பன், அங்கே வழியில். இதுதான் கிச்சனா? ரைட். மேலே ஓடெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இருங்க, இதுதான் கிச்சன். இதுதான் போகக்கூடு. ரைட், இதுதான் போகக்கூடு. மேலே பார்ப்போம், இன்னும் மேலே ஓப்பன். ஓகே, போகக்கூடும் பார்த்தாச்சு. அப்படி அங்கால வானா இப்படி இருக்க வழியில் போய் பார்ப்போம் என்ன ஆட்டம். பின்பக்கம் பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச் இருக்குது, அதாவது கடற்கரை இருக்குண்ணே. பின்பக்கம் கடற்கரை. இந்த வீட்டோட டாய்லெட், அதாவது பாத்ரூம் வசதி வந்தால் அதுதான் போல், அதான் பாத்ரூம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு தென்னை மரம், பனை மரம் எல்லாம் நிற்கிது. அவ்வளோ ஒரு இயற்கைக்குள்ளே அதாவது இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை டெவலப் பண்ணால் உண்மையாக வேறு லெவலாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலாக இருக்குது. நானே வந்திருப்பேன். ஏன்னா பாருங்க, பக்கத்தில் பீச். அப்போ அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பீச் சைடில். அப்படி இருக்க பாருங்க, இங்கே இதுலேயும் சல்லி பறிச்சிருக்காங்க. சல்லி பறிச்சபடியாக இந்த வீடு டெவலப் பண்ண தான் போகிறாங்க. இங்கே நான் தெரியும், நீங்கள் பாருங்கள் இருக்க மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அதாவது பாருங்கள், இந்த இருந்து ஃபன் பண்ணுறதுக்கு மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இருந்து பார்ப்போம். ஏன் இப்படி இருக்கலாங்கண்ணே. இருந்து இந்த மேலே அப்படியோ பார்த்துட்டு மேலே சூரியன், அதாவது ஒரு பின்னேற டைமில் சூரியன் இல்லாமல் அந்த கீழே போகிற டைமில் சன்செட் டைமில், அதாவது சன்செட் டைமில் அப்படியே அங்கே ஒப்போசிட்டில் இருக்கிற அந்த கடலையும் அப்படியே வேறுங்க. இந்த கடலையும் பார்த்தா எப்படி இருக்கும், அதாவது அந்த சூரியன் வந்து கீழே இறங்கும் போது அந்த கடல் பார்த்தா இப்படி இருக்கும். அந்த ஒரு ஜெலோ கலரில் வேறு லெவலில் இருக்கும். என்ன அப்படி ஒரு ஃபீலிங். தெரியும் தான் இந்த வீட்டோட கிணத்து இருக்க பாவம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. கிணத்துக்கு குப்பை தான் கூடவே இருக்குது, தேங்காய் எல்லாம் விழுந்தபடி இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். கிணத்துக்கு மீன் நிற்கி தானே, பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரியுமோ தெரியல, காட்டுறேன் பாருங்க. பாருங்க மீன் நிற்கும் பாருங்க. ஐதரில் தாவரம் நிற்கிது, ஒரே ஓலையல் குப்பையெல்லாம் கிடக்கு. இதான் இந்த கிணத்துன்ற தொட்டி, எவ்வளோ பெரிய தொட்டி. இங்கே மண்ணுகள் பறிச்சிக்காங்க. இதெல்லாம் ஓகே பண்ண போகிறாங்க போலாம் இருக்குது.
உண்மையிலேயே இந்த வீட்டு ஓனர் வந்து நல்ல வேலை செய்கிறார். ஏன்னா இந்த வீட்டை வந்து இப்படியே விடாமல் நல்ல ஒரு இடத்துல இருக்குண்ணே. இந்த வீட்டை அப்படியே விடாமல் அப்படியே டெவலப் பண்ணி அதாவது யாராவது கொடுக்கலாம்ண்ணே, வாடகைக்கோ இல்லை தாங்களாவது இருக்கலாம்ண்ணே வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு வேலை செய்கிறார் அந்த வீட்டை சும்மா விடாமல். ஏன்னா நல்லா இருக்குது இப்போ வீடு. அதாவது அந்த டிசைனும் வேறு லெவலாக இருக்குது. நிறைய ரூம்ஸ் இருக்குது, பின்னுக்கு கடல், அதில் இருக்கிற இடம் வேறு லெவலப்பா. அந்த என்னென்னு சொல்கிறது, சன்செட் டைமில் அந்த சூரியனை பார்த்துட்டு அப்படி இருக்க வேறு லெவலாக இருக்குது. நான் இந்த வீட்டுக்குள்ளே என்ன காய்க்கிறேன், எனக்கு இந்த வீடு உண்மையாகவே பிடிச்சிருக்கு, வேறு லெவலாக இருக்குது. ஓகே, இந்த கடற்கரை பக்கத்தில் வீடுண்டா உண்மையாகவே ஒரு லக் மாதிரி. நினைச்ச நேரம் போகலாம், குளிக்கலாம், வரலாம், வேறு லெவலாக இருக்கும். அது ஒரு தனி வாழ்க்கையப்பா. ஆனால் என்ன குடிக்க தண்ணி தான் இருக்காது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறது, நாம ஒன்று ஆசைப்பட்டா ஒன்று இழந்தா தான் முடியும். அதான்டா உண்மைதான். அது அதெல்லாம் சொல்கிற உண்மைதான். ஒன்று ஆசைப்படுறவன்டா ஏதாவது ஒன்று இழக்கணும். அதாவது நான் இப்போ ஒன்று இதில் கடற்கரை பகுதியில் ஒரு வீடு அப்படின்னு ஆசைப்பட்டேன், தண்ணி இழக்கணும். அதாவது எப்படி நம்ம ஊரில் வர மாதிரி குடி தண்ணி கிணத்துல அள்ளி குடிப்போமே, அப்படி குடி தண்ணி வந்து இங்கே வராது. ஏன்டா கடற்கரை சைட், இங்கே தோண்டினா உப்பு தண்ணி தான் வரும், வேறு தண்ணியும் வராது. கடையில் தண்ணி வாங்கி குடிக்கணும், வேறு வழி இல்லை. காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே வந்திருக்கேன்டா, என்ன பீச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனங்கூடல் பீச்சுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பார்த்தா தெரியும். இப்படி அங்கே பாருங்க, கடலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே பளிச்சுன்னு ஒயிட் கலரில் இருக்குன்னு. இதில் வந்து மரங்கள் வளர்ந்துருக்கிறபடியாக இதுக்கு வந்து குளிக்க இயலாது. அப்படியே பீச் இருக்கும், நோம்பில் சுற்றும். இப்போயும் கடலுக்கு போவான். இப்போ வெளியில் பார்த்தா இங்கே இந்த பெனமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்து ஏதாவது ஒரு டீயோ இல்லை ஒரு பிளேன் டீயோ குடிச்சால ஏதாவது சாப்பாடை கொண்டு வந்து அப்படி சாப்பிட்ற மாதிரி இந்த இதில் சேர் போட்டிருக்காங்க. இதில் கடலை அப்படியே பார்த்துட்ருக்குற மாதிரி அப்படி ஒரு செட்டப்பில் வந்து இந்த இது வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த இருக்கைகள் அமைச்சிருக்காங்க. அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் இந்த நெட்டாக கவிட்ருக்காங்க. என்னென்று சொல்லி ஒரு கிட்ட போய் பார்ப்போம். என்னது மீன் பிடிக்கிறதுக்காகும். ரைட், மீன் பிடிக்கிற இதுகள்லாம் இதில் வச்சுக்காங்க. பார்த்தா தெரியும். அது வந்து மீன் பிடிக்கிற போட். கடலுக்கே ஒன்று நிற்கும். அங்கே பாருங்க, மீன் பிடிக்கிற போட் ஒன்று நிற்குது. அப்படியே அங்கால போய் அப்படின்னு சொன்னால் இந்த கடலுக்கு எதிராக நிறைய பெனை மரங்கள் நிற்கிது. நிறைய பெனை நிற்கிற வழியாக தான் இதுக்கு இந்த பேரோ தெரியா. நம்மளோட ஆட்டோவை பாருங்க, நாம் வந்து ஆட்டோவை அப்படி அந்த பெனைக்கு 2 பெனைக்கு இடையில் அப்படியே விட்டுருக்காங்க. அதை நான் அப்புறம் கிட்ட கொண்டே காட்டுறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில்னு தெரியல, பார்ப்போம். கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. இந்த பீச் வந்து ஒரு மினி பீச்சுன்னு சொல்லி இலங்கை அரசாங்கத்தால் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது ஒரு கனடாவில் வசிக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் இந்த பீச் தான் இது. வந்து இந்த பீச்சை வந்து தமிழில் வந்து பெனங்கூடல் பீச்சுன்னுவாங்க, இங்கிலீஷில் வந்து பல்மேரா பீச்சுன்னுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நம்மளோட ஆட்டோவை எப்படி பார்க் பண்ணிக்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இணலுக்கு நிற்கிதுன்னு பாருங்க எப்படி நிற்கிறார். 2 பேனைக்கு நடுவில் அடித்து வச்சுக்க பார்த்தீங்களா ஆட்டோவை எப்படி நிற்கிதானே. ஒரு சோழி சுரட்டி இல்லை, ஒரு இணலுக்கு நிற்கிது. அப்படியே இல்லை இந்த வெயிலுக்கு விட்டால் அவிஞ்சு எல்லாம் காஞ்சி வறண்டு ஒரு உள்ளுக்கு இருந்தோடனே அப்படி இருக்க ஒரு ஹீட்டோண்டு இறங்குமே. அந்த ஹீட் இந்த இறங்கின வேகத்தில் இருக்கும், மண்டே இருக்கும், ஒரு சூடோண்டு உச்சி மண்டேல அப்படி இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த அப்படியே பிளான் பண்ணி 2 மரத்துக்கு கீழே அடிச்சு விட்டேன். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மினி பீச் திட்டம் வந்து அதாவது கவர்மெண்டால் வந்து என்ன அறிமுகப்படுத்தப்படையில, உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்ன அறிமுகப்படுத்தப்படையில இப்போ ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு குறுகிய காலத்திலேயோ அல்லது ஒரு காலப்போக்கில் எப்படியும் அறிமுகப்படுத்தப்படும். இப்போ நீங்கள் வர்றேன்னு சொன்னால் நீங்கள் வெளியிலாம் சாமான் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே கேண்டீனோ சாப்பிட்றதுக்கு எந்த இடமும் இல்லை. அப்படி ஒரு வசதிகள் அப்படி அந்த கேண்டீனே இல்லை. அதாவது இங்கே சாப்பாடு பை பண்ணுற அளவுக்கு இங்கே வசதி இல்லை. இனி வருங்காலத்தில் இங்கே அப்படி வரும் என்று சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட், அதாவது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். அதையும் சொன்னால் கரெக்டாக அந்த சின்ன மரங்களுக்கு பார்த்து நிறைய கதிரைகளை போட்டு நல்ல ஒரு இங்கே பாருங்க, இந்த சின்ன பென மரம் அதுக்கு கீழே சின்ன கதிரை அப்படி அந்த ஒரு செட்டப்பில் நல்லா இருக்குண்ணே. உண்மையாக அப்படி நீட்டாக நல்லா பிளான் பண்ணி செஞ்சுருக்காரு. இப்போ என்ன டெவலப் பண்ண போகிறாங்க தானே, இனிப்பா என்ன மாதிரி டெவலப் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்பேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். அது என்ன டிசைன்ன்றத சொல்லுங்கள். பாருங்க தெரியுதா,
முகில் தெரியுதா? முகில் இது என்ன டிசைன்ன்றத சொல்லுங்கள். எனக்கு இது ஏதோ கப்பல் மாரி கிடக்கு, பெரிய கப்பல் ஓர மாரி. உங்களுக்கு என்ன மாரி தெரியுதுன்றத சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன டாஸ்க்கு, சும்மா கம்ப்ளீட் பண்ணி விடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் சும்மா தானே கிடக்கு, கமெண்ட் ஒன்று பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே சிவலாந்தம் வீடியோ, இதோட வீடியோ நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இந்த விட சொல்லுவேன். நான் உங்களது பாய் கேட்டா see you. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே பாய்.